அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரியாதுஸ் ஸாலிஹீன் பாடம் 156. இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபினுடைய 156ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபு தஅதீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன வ பயானி ஹுகூகிஹிம் வஷ்ஷஃபகத்தி அலைஹிம் வ ரஹ்மத்திஹிம் என்ற இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய 156ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸ், ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்டவர் ஆவார் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்கு. அப்போ ஒரு முஸ்லிம் எத்தகையவராக இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் எத்தகையவராக அவர் இருப்பார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு. சொல்றாங்க பாருங்க, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறார். அவர் மற்றவருக்கு அநீதம் செய்ய மாட்டார். அவரை ஆதரவற்றவராக விட்டுவிட வேண்டாம். தன் சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவனாக ஒருவன் இருந்தால் அவனது தேவையில் அல்லாஹு தஆலா உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரர் ஆவார். அவருக்கு இவர் மோசடி செய்ய மாட்டார். அவரிடம் இவர் பொய்யும் சொல்ல மாட்டார். அவருக்கு இவர் உதவி செய்வதை விட்டுவிட மாட்டார். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமின் மீது அவரது கண்ணியமும் அவரது சொத்தும் அவரது இரத்தமும் விலக்கப்பட்டதாக இருக்கின்றது. இரையச்சம் என்பது இங்கே இதயத்தில் உள்ளது. ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரனை இழிவாக எண்ணுவதே மனிதனுக்கு தீமையால் போதுமானதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதராக இருக்கிறார். அவருக்கு இவர் மோசடி செய்ய மாட்டார். எந்த ஒரு கட்டத்திலையும் மோசடி, ஏமாற்று வேலை என்ற ஒரு வேலையை அவர் செய்ய மாட்டார். இன்னும் அவரிடம் இவர் பொய்யும் சொல்ல மாட்டார். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு பொய்யும் சொல்லாதவராக இருப்பார்களாம். இன்னும் இவர் உதவி செய்யக்கூடியவராக இவர்கள் இருப்பார்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அவர் அந்த உதவியை விட்டுவிட மாட்டார். அவர் தொடர்ந்து அந்த உதவிகளை செய்து அதை அவர்கள் நிறைவேற்றி வரக்கூடியவராக இருப்பார். இன்னும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமின் மீது அவரது கண்ணியமும், அவருக்கு 3 விஷயம் ஹராம். என்னன்னா அவருடைய கண்ணியமும் ஹராம். அப்ப கண்ணியம் ஹராம்னா அவருக்கான கண்ணியத்தை கொடுக்கணும். அவருக்கான கண்ணியத்தை இழிவுபடுத்துவது என்பது ஹராமானதாக இருக்கு. இரண்டாவது, அவரது சொத்து அவருக்கு ஹராமானதா இருக்கு. அப்போ அவருடைய சொத்தை இந்த முஸ்லிமானவர் அதை அவர் பறித்து கொள்வது, அதை அவர் பிடுங்கிக் கொள்வதெல்லாம் அவருக்கு தடுக்கப்பட்ட விலக்கப்பட்ட ஹராமாக இருக்கின்றது. இன்னும் அவருடைய இரத்தமும் விலக்கப்பட்டதாகும் என்று சொன்னாங்க. அப்ப அவருடைய இரத்தம்னா அவர்களை அந்த முஸ்லிமை கொலை செய்வது என்பதும் ஹராமான ஒரு காரியமாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, தக்குவா என்பது, இரையச்சம் என்பது இங்கே உள்ளது, இதயத்தில் உள்ளது என்பதாக இதயத்தை சுட்டி காட்டினார்கள். இன்னும் ஒரு முஸ்லிமான சகோதரரை இழிவாக எண்ணுவதே மனிதனுக்கு தீமையால் போதுமானதாகும் என்று சொன்னாங்க. ஒரு முஸ்லிமான சகோதரரை இழிவாக ஒருத்தவன் கருதுவாரா இல்லையா? அவர் கருதக்கூடிய அந்த செயல் தான் தீமையால் ரொம்ப பெரிய தீமையாக இருக்கு. அது ரொம்ப மோசமான ஒரு தீமையாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்ல வருகிறார்கள்.
அப்ப இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸாக இரையச்சம் இங்கே இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், முஸ்லிம்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். பொருளை வாங்கும் எண்ணமில்லாமல் பொருளின் விலையை ஏற்றி விடாதீர்கள், ஏற்றி விற்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒருவரின் மீது ஒருவர் நீங்கள் கோபம் கொண்டு நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ளாதீர்கள். ஒருவரை நீங்கள் ஒருவருக்கொருவர் புறக்கணித்து விடாதீர்கள். அவர்களுடைய குறைகளை நீங்கள் பேசிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னாங்க. முதலாவதாக ஒருவருக்கொரு நீங்க பொறாமை பிடிக்காதீங்க. எதற்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை பிடித்துக் கொண்டு எதற்காக உங்களுடைய அந்த எண்ணங்களை கெட்டதாக நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள்? அப்படி நீங்கள் ஆக்காதீர்கள். அப்படியே நீங்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரங்களில் உங்களுடைய விலையை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஏற்றி வைக்காதீர்கள். இன்னும் ஒருவருக்கொருவர் நீங்கள் கோபம் கொண்டு நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ளக்கூடியவராக நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னும் ஒருவருக்கொருவர் நீங்க புறக்கணிக்காதீங்க. அவரை இவர் ஒதுக்குறது, இவர் அவர் ஒதுக்குறது, இது போன்ற இந்த புறக்கணிக்கக்கூடிய வேலைகளையும் நீங்க செய்யாதீங்க. ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த குறைகளை மற்றவர்கிட்ட நீங்க பேசியும் கொள்ளாதீங்க. ஒரே குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீர்கள் உங்களுக்குள்ள என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உங்களில் ஒருவர் இன்னொருவர் வாங்கும் பொருளை விலை பேச வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நீங்க எப்படி ஆவுங்க? நீங்கள் அல்லாஹ்வினுடைய ஒரு அடியார்களாக, நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள், நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அவனுக்கு இவன் அநீதம் செய்ய மாட்டான், அவனை இழிவுபடுத்தவும் மாட்டான், அவனுக்கு உதவி செய்வதை விட்டுவிடவும் மாட்டான். இரையச்சம் என்பது இங்கே உள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இறுதியாக தன்னுடைய நெஞ்சில கைய வச்சு தன்னுடைய நெஞ்சில அவர்கள் சுட்டிக்காட்டி 3 முறை இரையச்சம் என்பது இங்கே இருக்கின்றது, இது இரையச்சம் என்பது இங்கே இருக்கின்றது என்று 3 முறை சுட்டி காமித்து அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்யறாங்க. அடுத்தபடியாக, ஒருவனின் தீமையை கணக்கிடுவதில் முஸ்லிமான தன் சகோதரனை இழிவுபடுத்துவதும் சேருகிறது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமின் மீது அவனது ரத்தம், அவனுடைய சொத்து, அவனது கண்ணியம் ஹராமானதாக இருக்கின்றது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸினை நிறைவு செய்தார்கள். அப்ப இரையச்சம் இங்கே இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கையை வச்சு சொன்னாங்களா இல்லையா? அதன் காரணமாக தான் இங்கே இரையச்சம் இங்கே இருக்கின்றது என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 234வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 234வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸு யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிம் ஆகிறவர், அஹுல் முஸ்லிமி, பிற முஸ்லிமுக்கு சகோதரராக இருக்கிறார். லா யஹூனுஹு, இந்த முஸ்லிம் அந்த முஸ்லிமுக்கு மோசடி செய்ய மாட்டார். வலா யக்திபுஹு, இன்னும் இவரிடத்தில் பொய் சொல்லிக் கொள்ள மாட்டார். வலா யஹுதுலுஹு, இன்னும் இவர் அவரிடத்தில் உதவி செய்வதை விட்டுவிடவும் மாட்டார். அப்போ ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரராக தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மோசடி செய்யக்கூடியவராக அவர் ஆகவும் மாட்டாரு, பொய் சொல்லக்கூடியவராக அவர் ஆகவும் மாட்டாரு. இன்னும் இந்த முஸ்லீம் அந்த முஸ்லீமுக்கு சில உதவிகளை செய்து கொண்டு இருப்பார் இல்லையா? அந்த முஸ்லீம் இந்த உதவிகளை செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் அந்த உதவி செய்வதை விட்டுவிடவும் மாட்டார். தொடர்ந்து அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார்.
இவர்கள்தான் முஸ்லீம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, குல்லுல் முஸ்லிமி, இன்னும் ஒவ்வொரு முஸ்லீம் ஆகிறவர், அலல் முஸ்லிமி, ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஹராமும், ஹராமாக இருக்கின்றது, கூடுமாகாததாக இருக்கின்றது. ஐருதுஹு, அவருடைய கண்ணியம், வமாலுஹு, இன்னும் அவருடைய சொத்து, வதமுஹு, இன்னும் அவருடைய இரத்தம் என்பது ஒரு முஸ்லீம், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பிற முஸ்லீமின் மீது அது ஹராமானதாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. அப்போ முதலாவது விஷயம், ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம் செய்யக்கூடிய விஷயம் என்ன? ஐருதுஹு, அவருடைய கண்ணியத்தை பேணணும். அப்ப அவருடைய கண்ணியம் என்பது ஹராமன் என்ன அர்த்தம்? அவருடைய கண்ணியத்தை எந்த விதத்திலையும் தாழ்த்துவது, கண்ணிய குறைவோடு ஒரு முஸ்லீம நடத்துவது என்பது ஹராமானதாக இருக்கு. அப்போ அவரை கண்ணியமான ஆளாக, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை முழுமையாக நிறைவேற்றி அதற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் மீது ஹராமாக இருக்கின்றது என்று சொன்னாங்க. மாலுகு, இன்னும் அவருடைய சொத்தாகிறது, அதுவும் ஹராம். அப்போ பிற முஸ்லீமுடைய அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிறது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காசுகளை, அந்த பைசாக்களை எடுத்துக்கொள்வதற்கு அவர்கிட்ட பிடுங்கி கொள்ள நினைப்பதும் ஹராமானதாகும், கூடுமாகாததாகும். அப்போ அவருடைய மாலை, அவருடைய அந்த சொத்துக்களை நின்று பாதுகாத்து தருபவன் தான் உண்மையான முஸ்லிம். அவருக்கு இருக்கக்கூடிய சொத்தை நம்முடைய சொத்தை போல பார்த்து கொண்டு அதை பாதுகாத்து அவரிடத்திலேயே திரும்ப ஒப்படைப்பதுதான் உண்மையான முஸ்லீமாக, முஸ்லீமுடைய தன்மையாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். வதமுஹு, இன்னும் அந்த முஸ்லீமினுடைய தமு, ரத்தம் என்பது ஹராமானதாக இருக்கு. ரத்தம் ஹராம்னா அவருடைய ரத்தத்தை எடுக்கக்கூடிய அந்த கொலை செய்வது இருக்கா இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அப்போ ஒரு முஸ்லீம கொலை செய்வது என்பது ஹராமானதாக இருக்கு பிற முஸ்லீமுக்கு. அதுதான் அவருடைய ரத்தம் என்பது ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் சொன்னாங்க, அத்தக்வா, இரையச்சமாகிறது, ஹாஹுனா, இந்த இடத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கு என்று தன்னுடைய நெஞ்சில கை வச்சு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இரையச்சம் என்பது எங்க இருக்குன்னா, நம்முடைய கல்புல, நம்முடைய நெஞ்சில் இருக்கக்கூடியதாக இருக்கும், உள்ளத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று இந்த இடத்தில் இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து காட்டினார்கள். இன்னும் சொல்றாங்க, பிஹஸ்பிம்ரிஇன், ஒரு மனிதனுக்கு போதுமானது, மினஷர்ரி, தீமையிலிருந்தும் தீங்கிலிருந்தும் போதுமானதாகும், ஐயஹகிர அஹாஹுல் முஸ்லிம், முஸ்லிமான தன்னுடைய சகோதரனை இழிவுபடுத்துவது, இலக்காரமாக எண்ணுவதே தீமையிலிருந்தும் ஒரு மனிதனுக்கு போதுமானதாக இருக்கின்றது. அப்போ ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரர் இருக்கிறான், அந்த முஸ்லிமான சகோதரனை ரொம்ப மட்டமா நினைக்கிறது, ரொம்ப இலக்காரமா நினைக்கக்கூடிய அந்த செயல் இருக்குதா இல்லையா, அதுவே தீங்கான ஒரு காரியத்திலிருந்தும் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு நபருக்கு போதுமானதாக அதுவே இருக்கும். அப்ப அவன் செய்யக்கூடிய தீங்கிலேயே அதுதான் ரொம்ப மோசமான செயலாக இருக்கும், அதுவே அவன் செய்யக்கூடிய அந்த தீங்கிற்கு போதுமானதாக இருக்கும். அப்படின்னா அது அந்த அளவிற்கு ஒரு மோசமான செயல். பிற முஸ்லிமை தஹ்கீர் செய்கிறது, இழிவாக எண்ணுதல், மட்டமாக நினைக்குதல் என்பது அது ரொம்பவும் கேவலமான ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்தார்கள். ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், இந்த ஹதீஸினை ஹசனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த செய்தியை தான் இந்த 234வது ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே, இந்த பாபின் கீழே வருவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது முதலாவதாக ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் சகோதரன் தான், அவனிடத்துல மோசடி செய்ய மாட்டான், பொய் பேச மாட்டான், அவரோடு எந்த உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் அந்த உதவியை அவர் விட்டுவிடவும் மாட்டார், தொடர்படியாக உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். அப்போ இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இதை சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார், மோசடி செய்யாமல் உண்மையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார், பொய் கூறாமல் உண்மையை மட்டும் பேசக்கூடியவராக இருக்கிறார்.
உதவியெல்லாம் செய்யாமல் இருக்காமல் தொடர்படியாக உதவியை செய்து கொள்ளக்கூடியவராக, உதவியை செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்குடைய அந்த இரக்கம் காட்டுதலை இருக்க வேண்டும் என்று சொல்ல வராங்க. அடுத்தபடியாகவும் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய அந்த கண்ணியம் என்பது ஹராம், மால் என்பது ஹராம், அவருடைய ரத்தம் என்பது ஹராம்னு சொன்னாங்க. முதலாவதாக கண்ணியம் என்பது ஹராம்னா, ஒரு முஸ்லிமை கண்ணிய குறைவாக நடத்துதல் என்பது ஹராமானதாக இருக்கு, தடுக்கப்பட்டதாக இருக்கு. அப்போ ஒரு முஸ்லிமுக்கான அந்த முறையான அந்த கண்ணியத்தை நம்ம முறையாக செலுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? இப்ப இதன் காரணமாக தான் இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல், இரக்கம் காட்டுதல் என்ற இந்த பாடத்திற்கு கீழே இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 234வது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக 235வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது பாருங்க. வான்ஹு, இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ஹூடைய லமீரு இதற்கு முன்னதான ஹதீஸான இந்த 234வது ஹதீஸினுடைய ராவியான அறிவிப்பாளரான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து செல்லக்கூடியதா இருக்கு. அப்ப அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் கால, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம், பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தனாஜஷு, பொருளை வாங்கும் எண்ணமில்லாமல் பொருளின் விலையை நீங்கள் ஒருவருக்கொருவர் ஏற்றாதீர்கள். வலா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, இன்னும் நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதம் கொள்ளாதீர்கள். வலா யபிஅ பஅதுக்கும், இன்னும் உங்களில் சிலர் விற்க வேண்டாம், அலா பஅதி, அலா பைஇ பஅதி, சிலருடைய அந்த பொருளின் விற்பனை இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் உங்களுடைய சிலர் விற்க வேண்டாம். அப்படின்னா ஒரு வியாபாரி ஒரு வாடிக்கையாளர் விலை பேசி வியாபாரம் முடியும் சமயத்துல வேறொருவன் அந்த வாடிக்கையாளரிடம் இதைவிட குறைவாக நான் தருகிறேன் என்று அந்த முதல் வியாபாரத்தை கெடுக்கும்படியாக செய்ய வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இன்னும் சொன்னாங்க, வகூனு, இன்னும் நீங்கள் ஆகுங்கள், இபாதல்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஹ்வானன், சகோதரர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிம் ஆகிறவர், அஹுல் முஸ்லிமி, மற்றொரு முஸ்லிமுக்கு மற்றொரு முஸ்லிமினுடைய சகோதரராக இருக்கிறார் என்று மேல சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் மாதிரியே இங்க கூடுதல் செய்தியோடு சேர்த்து இங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. லா யظلمஹு, அந்த முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு அநீதம் இழைக்க மாட்டான். வலா யஹ்கிருஹு, இன்னும் அந்த முஸ்லிம் பிற முஸ்லிமை மட்டமாக நினைக்க மாட்டான். வலா யஹ்துலுஹு, இன்னும் அந்த முஸ்லிம் பிற முஸ்லிமை விட்டுவிடவும் மாட்டான். தொடர்ந்து உதவி செய்யக்கூடியவராகவே அவர் ஆகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அத்தக்குவா, இரையச்சமாகிறது, ஹாஹுனா, இந்த இடத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி, ஒய்ஷீரு, இன்னும் அவர்கள் இஷாரா செய்தார்கள். இஷாரா செய்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இலா சதுரிஹி, தன்னுடைய நெஞ்சின் பக்கம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஸலாஸ மர்ராத்தின், 3 முறைகள் சுட்டி காட்டினார்கள். அப்போ அத்தக்குவா இங்கதான் இருக்குது, இரையச்சம் இங்கதான் இருக்குது என்பதாக சொல்லிட்டு தன்னுடைய ரெஞ்சுக்கு பக்கத்துல அவருடைய கையை வச்சு அவர்கள் சுத்தி காட்டினாங்க. இங்கதான் இரையச்சம் என்பது, அல்லாஹுடைய அந்த இரையச்சம் என்பது இங்கதான் இருக்கின்றது, தக்குவா என்பது இங்கதான் இருக்கக்கூடியதாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காமித்தார்கள். இன்னும் பிஹஸ்பி இம்ருஇன், ஒரு மனிதனுக்கு போதுமானதாகும், மின ஷர்ரி, தீங்கிலிருந்து போதுமானதாகும், ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம, முஸ்லிமான தன்னுடைய சகோதரனை இழிவாக கருதுவதே தீங்கிலிருந்தும் ஒரு மனிதனுக்கு போதுமானதா இருக்கு. அப்போ மேல சொல்லப்பட்ட அதே கருத்து தான். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம, தன்னுடைய சகோதரனான பிற முஸ்லீம தாழ்வாக நினைக்கிறான், மட்டமாக நினைக்கின்றான் என்று சொன்னால் அதுவே அவன் செய்யக்கூடிய அவனிடம் இருக்கக்கூடிய ஷர்றுகளில்
தீங்குகளில் ரொம்ப கெட்டதாகிவிட்டது, ரொம்ப கெட்டதாக அதுதான் இருக்கின்றது. அதுவே அவன் செய்யக்கூடிய தீங்குல ரொம்ப போதுமானதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, குல்லுல் முஸ்லிமி, ஒவ்வொரு முஸ்லிம் ஆகிறவர்கள், அலல் முஸ்லிமி, இன்னும் மற்றொரு முஸ்லிமின் மீது, ஹராமுன் ஹராமானதாக இருக்கின்றது, தமுஹு அவருடைய ரத்தம் என்பது, வமாலுஹு இன்னும் அவருடைய சொத்து, வஐருலுஹு இன்னும் அவருடைய அந்த கண்ணியம். மேல இதுக்கான விளக்கத்தை நம்ம சொன்னோம். அப்போ அவருடைய ரத்தம் என்பது ஹராமனா, அவரை கொலை செய்வது என்பது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம் ஹராமானதாக இருக்கு. இன்னும் அவருடைய சொத்தை அபகரித்துக் கொள்றதும் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு தடுக்கப்பட்ட காரியம், ஹராமான காரியமாக இருக்கு. வஐருலுஹு இன்னும் ஒரு முஸ்லிம் அவருடைய கண்ணியத்திற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளாமல் அவருடைய கண்ணியத்திற்கு அவர் தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறான்னு சொன்னா அதுவும் ஹராமானதாக இருக்கின்றது ஒரு முஸ்லிமுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லிம் எப்படி இரக்கத்தோடு நடந்து கொள்ளணும், எப்படி பொறாமை பிடிக்க கூடாது, விலைகளை ஏற்றி வைக்கக்கூடாது, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு ஷர்ரெல்லாம் நாடக்கூடாது, குறை பேசக்கூடாது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்போ ஒரு முஸ்லீமுடைய அந்த கண்ணியத்தில் நீங்க கரெக்டாக நடந்துக்கங்க. ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நீங்க முழுமையாக நீங்க நல்லபடியாக நீங்கள் செய்து வாருங்கள். ஒரு முஸ்லீமுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் அநீதத்தை நீங்கள் இழத்தி விடாதீர்கள், அவர்களை தப்பாக எண்ணி விடாதீர்கள், கீழாக எண்ணி விடாதீர்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்போ அந்த ஒரு விஷயத்தை சொன்னதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல், இரக்கம் காட்டுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ அடுத்தபடியாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லித் தராங்க பாருங்க. அந்நஜஷு, நஜஷ் என்ற சொல்லாகிறது ஐயசீத ஃபீ சமனி சிலாத்தில், ஒரு வியாபார பொருளுடைய விலையில் அதிகப்படுத்துவது, விலையினுடைய விஷயத்தில் அதிகப்படுத்துவது. வினாதா அலைஹா ஃபி ஸூகி வ நஹ்விஹி, கடை வீதியிலேயோ அல்லது அந்த கடை வீதி போன்றதிலேயோ அந்த வியாபார அந்த சிலாத்தின் மீது, அதாவது வியாபார பொருளின் மீது அழைக்கப்படுமே, அத்தகைய ஒரு விஷயத்துல வியாபார பொருளுடைய அந்த விலையை அதிகப்படுத்துவது என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, வலா ரகபத் லஹு ஃபீ ஷிராஇஹா, அந்த பொருளை வாங்க வேண்டும், வாங்கும் விஷயத்தில் அவனுக்கு ஆசை என்பது இருக்காது. பல் மாறாக யக்ஸிது, அவன் நோக்கமாக கொள்வான், ஐயகுர் கைரஹு, மற்றவர்களை ஏமாற்றுவதை அவன் நோக்கமாக கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்ப அந்த பொருளை வாங்கணும்னு நமக்கு எண்ணமே கிடையாது, ஆனா அங்க நின்றுட்டு மக்களை ஏமாத்துங்கிறதுக்காக வேண்டி அவன் நோக்கமாக கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்ப அங்க நின்று 100 ரூபா பொருளை 200 ரூபா 300 ரூபா என்பதாக சொல்லி ஏமாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கும். அப்ப அத்தகைய அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் சொல்றாங்க. வஹாதா, இன்னும் இதுவாகிறது, ஹராமும் ஹராமானதாக இருக்கின்றது, தடுக்கப்பட்ட காரியமாக இருக்குது என்று சொல்லுகிறார்கள். ஒத்ததாபுர், இன்னும் ததாபுர் என்ற சொல்லாகிறது ஐயோ அரில் அனில் இன்சானி, ஒரு மனிதனை புறக்கணிப்பதாகும். ஒயஹுஜுரஹு, இன்னும் அவரை வெறுப்பதாகும். ஒயஜஅலஹு, இன்னும் அவரை ஆக்குவது. கஷ்ஷைஇ, ஒரு வஸ்துவை போல ஆக்குவது. அல்லது எப்படிப்பட்ட வஸ்து? வரா அல்லஹரி வத்துபரி, முதுகிற்கும் உட்காரும் இடத்திற்கும் பின்னால் இருக்குமே அத்தகைய ஒரு வஸ்துவாக அவரை ஆக்குவது. அப்போ துபருக்கான அசல் அர்த்தம் ஆசனவாய் என்பதாகும். அப்ப நமக்கு முதுகுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த நமக்கு எதுவும் தெரியாதா இல்லையா? கண்டுக்கிற மாட்டோமா இல்லையா? அதுபோல கண்டுக்காத ஒரு நிலையில அதுபோல அந்த மனிதனை ஆக்குவது. அப்ப அவரை கண்டுக்கிறாம அவரை பாட்டு வெறுத்துட்டு அவர் அப்படியே புறக்கணிக்கிறது, அந்த அர்த்தத்திற்கு ததாபுர் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 234வது ஹதீஸ், 235வது ஹதீஸ் என்று இந்த 2 ஹதீஸை குறித்தான அந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 236வது ஹதீஸிற்கான விஷயங்களை குறித்து, அதில் சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை குறித்தான விஷயங்களை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.